மொபைல் கம்யூனிட்டி வந்து இன்னும் வளரல எனக்கு தோணுது. அதே சேம் ஆண்ட்ராய்டு, அதே வாட்ஸ்அப் இன்னும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 4-5 கேமரா கொடுத்துட்டு வருஷம் ப்ரோ, மேக்ஸ் ப்ரோ இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. ப்ரோன்னு சொன்னால் ஒரு வேளை அதிகமான ஃபியூச்சரா? கைஸ் பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து ரிவ்யூ பண்ண சொல்லி பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க நம்மளுக்கு. என்ன மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டரோலா H15 ஃபியூஷன் அப்படின்ற மாடல். இப்படிலாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல ரிவ்யூ பண்ண சொல்லிட்டு. நல்லா இருக்கியா? ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பருக்கு மொபைல் தொலைஞ்சிருச்சான், அதனால் வாங்க சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கா போல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அதை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக, ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு மொபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். சேனலில் தான் வரல கைஸ், என் சொந்த காசு போட்டு வாங்கினேன். சாரி, அவன் ஃப்ரெண்டு, என்னுடைய ஃப்ரெண்டு சொந்த காசு போட்டு வாங்கினது. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு? ஓகே. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான்ட்டு சைடில் போட்டுடுறேன். எனக்கு சொல்கிறதுக்குலாம் டைம் இல்லை, நான் எனக்கு சொல்லவும் தெரியாது. இங்கே வா. சரி, ஓப்பன் பண்ணுறேன் கைஸ். மியூசிக்லாம் நானே போட்டுறேன். கர 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 கைஸ் கட் பண்ணுறேன். வாவ், எங்களுடைய சேனலுடைய கத்தி, லோ பட்ஜெட் கத்தி. அது என்னன்னு தெரில, சென்ட்டு கம்பெனிக்கும் இவனுங்களுக்கும் எதனா தொடர்பான்னு தெரில, இவ்வளோ வாசனை வருது. நான் அடிக்கிற சென்ட்டு வாசனையே வர மாட்டுது. இப்போலாம் மொபைலில் சென்ட்டு போட்டு அடிச்சு காட்டி குத்துறானுங்களோ. கேஸ் இல்லாத ஃபாக் பர்ஃப்யூம் பாடி ஸ்ப்ரே, இது சீக்கிரமாக வெளியாகாது. சூப்பராக இருக்கு கைஸ் சென்ட்டு. எந்த கல்ல வாங்கினாங்கன்னு தெரில. சரி, ஓப்பன் பண்ணலாம். இது என்னதுன்னு தெரில, அப்புறம் பார்க்கலாம். இதுதான் மொபைல். வாவ், மொபைல் சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி அட்டைப்பொட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆமாம், இதில் இதுலாம் கொடுப்பானுங்களா படிக்கிறதுல, அதெல்லாம் கொடுக்கலையா? இப்போ வரது இல்லையோ. இது சார்ஜர் கைஸ். கைஸ் வாசனை செம்மையாக இருக்குது கைஸ். உண்மையில் சொல்கிறேன், இந்த சென்ட் பாட்டில் எங்கேன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்குது கைஸ். மோட்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவன் வெயிட்டு எவ்வளோ கம்மி பண்ணுறானோ அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். பார்க்கவே பக்காவாக இருக்குது. இதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் காட்டுறேன். முதல்ல இந்த பொட்டியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏய் வா, பவுச்சு. ஆமாம், இவனுக்கு பவுச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னானுங்களே. பவுச்சில் யூஸ் பண்ணால் தப்பு, இல்லை வெடிஞ்சிரும் அப்படி இப்படின்னானுங்க. இவனுங்களே பவுச் கொடுக்குறானுங்க. கைஸ் பார்த்தீங்களா, இதை பிளாஸ்டிக் பில் தான், செம்மையாக இருக்குது. எஜ் மாடல் இருந்தனால இதுமாரி கொடுத்துருக்காங்களான்னு தெரில. செம்மையாக இருக்குது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. பவுச்சுக்காகவே மொபைலை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்டு இது என்னன்னு தெரில, ரிவ்யூவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா என் சேனலில் இது என்னன்னு சொல்லுங்கள் கைஸ். கருப்பாக கோடு கூடாகுது. ஒருவேளை மொபைலில் கோடு வருதுன்றதுனால இது கொடுத்துருக்காங்களோ தெரில. நான் அப்படி தூக்கி வாரம் போடுறேன். தோ புக்கு கொடுத்துட்டாங்களே படிக்கிறதுக்கு. நான் படிக்க மாட்டோமே, நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். மொபைல் பார்க்கவே நல்லாயிருக்கு. அதுவும் இந்த எட்ஜில் இருக்கிறதுலாம் செம்மையாக இருக்குது. எட்ஜு மாடல்லாம் எனக்கு மோட்டரில் ரொம்ப பிடிக்கும் கைஸ். தேங்க்யூ. மோட்டரில் பிடிச்சது என்னென்னா அந்த தரம். நான் என்னுடைய ஃபஸ்ட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டரில் தான். எனக்கு அதுக்காகவே மோட்டரில் பிடிக்கும். வேறு லெவல். மோட்டரில் இதுக்காகவே அப்ரிஷியேட் பண்ணுறேன். டால்பி ஆடியோஸ்லாம் கொடுக்குறாங்களாம். கேமராவும் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா லுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு? செம்மையாக இருக்குல்ல? நான் பவுச் போட்டு பார்க்குறேன். இப்போ ஆக்சுவலி நான் இது வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சஜஷன் இருந்ததுன்னா நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். பவுச்சும் எனக்கு பைட்டு பிடிக்கிற மாதிரி தெரியல. நான் ஆக்சுவலி ரெட்மி தான் யூஸ் பண்ணுறேன். என்ன ஃபோன்? ரெட்மி தான் யூஸ் பண்ணுறேன். ரெட்மியா? ஐயோ பிரிஞ்சிடாத. கைஸ் மொபைல் பார்த்தீங்கன்னா வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. கேமராலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். சார்ஜர் பார்த்தீங்கன்னா 68 வாட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி. செம்மையாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கைஸ் வாசனை சூப்பராக இருக்குது கைஸ். அப்பப்போ மோந்து பார்த்துக்கிறேன் ஒரு பெட்டி. அண்டு ஆக்சுவலி இது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கதை என்னென்னா, பெரிய கதை இருக்குது. ஐஃபோன் வாங்கலாம் தான் இருந்தோம் 14. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்தில் அவ்வளோ காசு கொடுத்து ஐஃபோன் வாங்கணுமா அப்படின்னு என் ஃப்ரெண்டு யோசிச்சாப்புல. ஆக்சுவலி அவன் ஐஃபோன் தான் என்ன வாங்க சொன்னான். நானும் ஆர்டர் பண்ணலான்னு போயிட்டேன். 500 ரூபா கம்மியாக இருந்தது. சரி ஆர்டர் பண்ணலான்ட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் 500 ரூபா அதிகமாகிடுச்சு. என்னடா நடக்குது, ஃப்ளிப்கார்ட்டுக்காரன் நம்ம ட்ரேஸ் பண்ணுறானா நம்ம வாங்குறேன்ட்டு ஒரு டவுட் வந்தது. நீ மட்டும் அவனை நீங்கள் போடுற, அவனை நான் போடுறேன்டா. ஆமாம், சரி வாஷ்டம். சரி அவன் 500 ரூபா கம்மி பண்ணானா நம்ம வாங்கக்கூடாதுன்ட்டு அப்போ பார்த்தது தான் அந்த மோட்டோ. யார் சொன்னார்னா நம்ம தமிழ் டெக் ப்ரோ. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். மோட்டோ H50 ஃபியூஷன் அவர் ரிவ்யூ போட்டிருந்தார் ரீசெண்டாக. அது நல்லா இருந்தது. எனக்கு ரிவ்யூவர் கூட அவர் தான் நான் பார்த்தது.
எனக்கு ஃபஸ்ட்டு யூடியூபரும் அவர் தான் நான் பார்த்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதுக்கு முன்னாடி மொபைல் ஆன் பண்ணுவோம். அதேமாரி ஆஷ் அண்ணா அப்புறம் பிடிக்கும். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். அவர் நல்லா பேசுவார், நல்லா இருக்குது கைஸ். அதுவும் இந்த கேவ் பார்த்தீங்கன்னா மோட்டர்லா என்னடா இது என்னயா இவ்வளோ கம்மி ரேட்டில் இப்படி பங்கமாக பண்ணுறீங்க அப்படின்னு தான் இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு ஐஃபோன் வாங்கினதை விட எனக்கு இது வாங்கினது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஃபோனில் கூட இந்த மாதிரி கொடுத்துருப்பானு தெரியல. இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமாக இருக்குது. பாரு ஷார்ப்பாக ஒருத்தனை இறக்கி இருக்கிறோம். பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்க பாருங்கள், அருமையாக இருக்குது யூஸ் பண்ணவே. கைஸ் இப்போ என்னுடைய சொந்த கதைக்கு வருவோம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ரிவ்யூ இதோட முடிஞ்சது. என்னுடைய ஃபஸ்ட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டரோலா தான் நான் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கின மொபைல் எங்கள் அண்ணன் தான் வாங்கினேன். ஆமாம், வாங்கின மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டரோலா. நான் வாங்கினது வந்து நோக்கியா ஆஷா 220 சம்திங் நினைக்கிறேன், எனக்கு தெரில எக்ஸாக்ட்லி. நான் மாடல் போடுறேன், அந்த மொபைல் தான் வாங்கினேன். ஆனால் அதுக்கும் இதுக்கும் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். அதே தள்ளுறது அதே தான் கைஸ் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரில. எனக்கு தெரிஞ்சு நான் 10 வருஷம் ஆமாம் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும் மோட்டரோலா மொபைல் வாங்கி. அதுக்கும் இதுக்கும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. ஏன் மொபைல் கம்யூனிட்டி வந்து இன்னும் வளரல எனக்கு தோணுது. அதே சேம் ஆண்ட்ராய்டு, அதே வாட்ஸ்அப் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே ஒரே மாதிரி அந்த ஒரே கட்டத்தில் சுற்றுறமோ அப்படின்னு தோணுது. ஏன்டா பெருசாக எதுவும் கொண்டு வர மாட்டேங்கன்னு தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மொபைல்லையே நல்லா அதிகமாக ஒரு 2 நாள் மேக்ஸிமம் நிற்கும் சார்ஜர். இப்போ இருக்க மொபைல்லாம் எனக்கு ஒரு நாள் தான் கைஸ் நிற்குது. அது ஏன்னு தெரியல. மேபி ரிவ்யூவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள், ஏன் வளரல அப்படின்ட்டு. கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த மொபைல்லேயே நல்லா தான் இருக்கும் அப்போ இருக்கும்போது. இப்போ இருக்க மொபைலில் 4-5 கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கிற மாதிரி தெரில. ப்ளஸ் ஒயர்லெஸ் சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வராங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மணிக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா எனக்கு பிடிக்கல, இப்போ இருக்க பிடிக்கல. ஐஃபோனும் அதுவும் அப்படி தான். 4-5 கேமரா கொடுத்துட்டு வருஷம் ப்ரோ மேக்ஸ் ப்ரோ இதெல்லாம் எதுக்குன்னு தெரில. ப்ரோன்னு சொன்னால் ஒரு வேளை அதிகமான ஃபியூச்சரா தெரில கைஸ். இதை நீங்கள் தான் சொல்லணும் கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் கொலா பண்ணுறன்ற பேரில் பிராண்டு கூட கொலா பண்ணுறாங்க. ஆனால் அது என்ன விஷயம்னா நிறைய விஷயங்களை சொல்ல மாட்டுறாங்க. ரிவ்யூ பண்ணோம் அப்படின்ட்டு அன்பாக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுடுறாங்க. ஆனால் வாங்குகிற மக்களுக்கு அது என்ன இருக்குது எது இருக்குதுன்னு சொல்ல மாட்டுறாங்க. ஸோ கொலா பண்ணுறீங்கன்னா ஓகே, அதேமாரி மற்ற விஷயங்களை ஃபுல்லாக சொல்லுங்கள். என்ன ப்ராப்ளம் இருக்குது அதில் என்ன விஷயங்களும் சொல்லுங்கள். நீங்கள் கொலா பண்ணுறீங்க உங்களுக்கு பிஸ்னஸ், அது ஓகே தான். அதேமாரி நீங்கள் எல்லாமே சொல்லலாம்ல. நிறைய விஷயங்களை சொல்ல மாட்டேறீங்க, மறைச்சிடுறீங்க. அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூக்கெலாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல கைஸ். நிறைய விஷயம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வரும், நானும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எதுவுமே வர மாட்டுது. அப்படியே தள்ளுறது அப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஸோ ஆனால் இந்த மொபைல் நல்லாயிருக்கு. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலில் சைடு இதை நான் பார்த்ததில்ல இது வரைக்கும், என்கிட்ட நான் வாங்கினதில்ல, அதனால் பிடிச்சிருக்கு. ரீசெண்டாக மொபைலில் கூட ஏதோ கோடு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு தெரில எனக்கு. ஏன்னா எங்கள் அண்ணியோட மொபைலில் கோடு வந்துடுச்சு. இதுலேயும் வராமல் இருந்தால் சந்தோஷம். கோடு வர்றது, ரோடு போடுறது, இது என்னன்னு தெரில. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா பேசியிருக்கேன்னு தெரில. என்னுடைய ஃபஸ்ட்டு ரிவ்யூ மொபைல் ரிவ்யூ, அதனால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு லைக்கை போட்டுருங்க கைஸ். திருப்புனா ஏதோ ஆச்சு பார்த்தீங்களா, கேமரா திருப்புனா கேமரா ஆனாவது. மாப்பிள்ள கலக்கிற மாப்பிள்ள சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ளாஷ் லைட்டு ஆட்டினா ஃப்ளாஷ் லைட் வருவான் மாமா, பார்த்தியா சூப்பர்ல. இதனால் இது ஓகேன்னு சொல்லுவேன். இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக லைக் NFC சப்போர்ட்டு அது இருந்தது கைஸ். என்னுடைய பழைய ஃபோனில் நான் ஒன்று வாங்கும்போது 8000 வாங்கினேன். அது என்னன்னு தெரியல சரியா பிராண்டு. அதில் NFC சப்போர்ட் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே NFC சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன், ரேம் இவ்வளோ மெமரி இவ்வளோ அப்படின்றாங்க. ஆனால் அது எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும், பக்கவாக இருக்கணும். இப்போ நான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும். அப்படின்னா மாதத்துக்கு 10 மொபைல் விட்றாங்க கைஸ். ஆனால் 10 மொபைலில் ஒரு மொபைல் கூட நல்லா இருக்க மாட்டேது. ஒரே மொபைல் வருஷத்துக்கு ஒன்று விட்டாலும் பக்கா விடணும். அதுதான் என்னுடைய இதுவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோடைய வீடியோ முடிச்சிடுறேன். என்னோடய ரிவ்யூ முடிந்தது. அப்புறம் ஃபோனு வேறு அவன் வேறு கேட்பான், நான் மச்சான் ஃபோன் வரலன்னு. ஸோ அதனால் ஃபோனை கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், பாய். இத்துடன் ரிவ்யூ பட்டா நித்யாவோட டைலாக் இது சொல்லிட்டு